தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்களா? 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளிருக்கும் ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டிய பயனுள்ள ஒரு கேள்வியாகும். வாழ்க்கையை அனுபவிப்பது வேதத்திற்கு புறம்பானதென்று எண்ணக்கூடியவர்களும் உண்டு. அந்த எண்ணம் தவறானது. ஏனென்றால் சகலவிதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் அனுபவிப்பதற்காக தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க தேவன் விரும்புகிறார். ஆசீர்வாதம் என்பது ஒரு மனிதன் எவ்வளவு வைத்திருக்கின்றான் என்பதல்ல, மாறாக அவனிடம் இருக்கின்றவைகளில் எவ்வளவு அனுபவிக்க முடிகிறது என்பதில்தான் உள்ளது. அதிகமாய் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியின்றி இருப்பதை காட்டிலும் சிறிது அளவோடு முழுமையான மகிழ்ச்சி உடையவனே சிறப்பானவன் என்று நான் கருதுகிறேன். நம்மை சுற்றி இருக்கும் காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, மாறாக நமக்குள் இருப்பவரை பொறுத்தே அது அமைகிறது. தேவன் நம் வாழ்க்கையின் மையமாக இருக்கும் போதுதான் அவர் கொடுக்கின்ற காரியங்கள் மூலமாக நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். மகிழ்ச்சியாய் இருப்பது தேவ ஈவு என்று சாலமோன் ராஜா தன் அனந்த ஞானத்தினால் கூறுவதை பார்க்கிறோம். நம்மிடத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கான திறவுகோல் தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைப்பதிலேயே உள்ளது. முழுமையாய் ஒப்பு கொடுத்து எல்லா வேலைகளிலும் அவரிடம் தஞ்சம் புகுவதே நம்பிக்கை வைத்தல். ஆவியின் கனிகளிலே அன்பிற்கு அடுத்ததாக மகிழ்ச்சி வருகிறது. பிதாவாகிய தேவன் களி கூர்ந்தார், இயேசு களி கூர்ந்தார், சீசர்கள் மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டார்கள். நீங்கள் ஏன் துக்கத்திலே மூழ்கி இருக்க வேண்டும்? இப்படி நம்பிக்கை வைப்பதை நாம் பழகி கொள்ளும் போது மிகுதியிலும் குறைவிலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. ஏனெனில் தேவனுடைய சந்தோஷம் நமக்குள் இருக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.